அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்தீரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவனே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. நல்ல மேய்ப்பனாக இருக்கிறவரே இயேசு கிறிஸ்துவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். John 15th chapter 7th verse. If you abide in me and my words abide in you, you will ask what you desire and it shall be done for you. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். நன்றி இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் நீங்க ஆளுகை செய்து வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம் பரம தகப்பனே. ஐயா, மனம் இறங்குங்க இயேசுவே. எங்களோட ஜெபம் எப்பொழுதும் உமக்கு பிரியமுள்ள பாத்திரவன்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே சமயம் தேவ சித்தம், தேவ திட்டம் உடைய வார்த்தைக்கு ஏற்றாற் போல இருக்க கிருபை செய்வீராக. நீங்க எங்க இருதயத்தில் இருக்க வேண்டும் இயேசுவே. மற்றும் உங்களோட வார்த்தைகள் எங்களில் நிலைத்திருந்தால் அப்பொழுது நாங்க ஜெபத்துல எது கேட்கிறோமோ அது எங்களுக்கு செய்யப்படும். நீங்க தெளிவா சொல்றீங்க இயேசுவே. உங்க திட்டத்திற்கு சித்தத்திற்கு அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் நாங்க வாழ்றப்போ, உடைய வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறப்போ, ஜெபிக்கிறப்போ, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருத்தரையும் அதுக்கு ஏற்றாற்போல நீங்க பதில் தரப்போவதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்கள் ஜெபம் உமக்கு பிரியமுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும் ஐயா. நாங்க என்ன கேட்கிறோம் என்று தெளிந்த புத்தி உள்ள பாத்திரவான்களாக கேட்க கிருபை செய்யுங்க. வீண் பெருமைக்காகவோ மாம்சத்தின் கிரியைக்காகவோ அல்லது உலக மேன்மைக்காகவோ இல்லாமல் தேவ மகிமை எங்க வாழ்க்கையில் வெளிரங்கமாக சாட்சிகளாக நிற்க, பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவன்களாக நிற்க எங்களை வழிநடத்தி ஆளுகை செய்யுங்க. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க உருவாக்கி வணைந்து உம்முடைய சீஷர்களாக ஆளுகை செய்யுங்க இயேசுராஜாவே. உலகம் முழுவதும் அநேக காரியங்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இயேசுவே. உங்க வருகை சமீபமாக இருக்கு. நாங்க அதற்கு நிலைநிற்க கிருபை செய்யுங்க. ஏதுவாக இருந்தாலும் இயேசுக்காக சாட்சிகளாக நிற்கிற பாத்திரவன்களாக எங்களை வழிநடத்துங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு போராட்டம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை ஜெயித்தே நீங்க சொல்றீங்க இயேசுவே. எங்க இந்திய தேசத்தை உங்க சித்தத்திற்கு நாங்க அர்ப்பணித்து உங்க பாதத்தண்டை வைக்கிறோம் ஐயா. நீங்களே பொறுப்பெடுத்து எங்க தேசத்தின் நாளிகையை வழிநடத்தி தருவீராக. உங்களுடைய தேவ தூதர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. இங்கே தேசத்தின் எல்லைகள் முழுவதும் உங்க ஆளுகை இருப்பதாக. சமாதான சூழ்நிலைகள் காணப்பட கிருபை செய்யுங்க ஐயா. மனம் இறங்குங்க தேவனே. பாவியாக எங்கள் மேல் கிருபியாக இருந்து எங்க ஜெபத்தை கேட்டு மனம் இறங்குவீராக. எங்க சித்தம் இல்லை ஐயா, உங்க சித்தத்திற்கு நாங்க அர்ப்பணித்து கேட்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. எங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமோ அது எல்லாமே உங்களுடைய வார்த்தையின் முடி நாங்க கீழ்ப்படிந்து நடக்கிறப்போ ஏற்ற வேலையில உங்க சித்தத்திற்கு ஏற்றாற்போல நீங்க எங்களுக்கு எல்லாம் செய்து தருவீங்க இயேசுவே. நன்றி அப்பா. நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வீணா போகாது, அது ஒன்றும் வெறுமையாக திரும்பாது இயேசுவே. அது நிறைவேறும். அதற்காக காத்திருக்கிற பாத்திரவன்களாக எங்களை உறுதியாக நிற்க மனைந்து ஆளுகை செய்யுங்க. நீடிய பொறுமையினால் நிரம்பி நிற்க கிருபை செய்யுங்க இயேசுவே. நன்றி அப்பா. சுகவீனங்கள் பலவீனங்களை தொட்டு விடுதலையாக்குங்க. சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க. தேவநாம மகிமைப்படுவதா. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலையிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.